ஹாய் ஹலோ வணக்கம். கௌரவம் படத்தில் நல்ல ஒரு கோர்ட் சீன். யுவர் ஆனர், இந்த கேஸிலே ஒரு முக்கியமான சாட்சியை கடைசி நேரத்திலே ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கு. உங்களுடைய அனுமதி தேவை. இன்வெஸ்டிகேஷன் முடிந்து போயிடுது. இந்த கேஸ் செஷன்ஸ்க்கு வந்து முடிய போகிறது. இந்த சமயத்திலே புது சாட்சியை விசாரணை செய்வது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் முற்றிலும் புறம்பானது. அதோட சாட்சி 162 ஸ்டேட்மெண்ட் எதிரிக்கு தரப்படல. அதனால கேஸ் நடக்கும்போது சர்ப்ரைஸ் எவிடன்ஸ் கோர்ட் அனுமதிக்க கூடாது. ஏன் கூடாது? வழக்கிலே எதிரிக்கு நியாயமான வாய்ப்பு கொடுக்கிறது தான் சட்டம். வழக்கு சப்மிட் பண்ணி கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் புதுசா ஒரு சாட்சி கிடைச்ச அது கோர்ட்டில் சப்மிட் பண்ண வேண்டியது போலீஸ் ஆபீசருடைய கடமை. 162 ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே கோர்ட்டில் சப்மிட் பண்ணாச்சு. அது படிப்பதற்கு என் மதிப்புக்குரிய எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு டைம் வேணும்னா தாராளமா இன்னைக்கு படிச்சுட்டு நாளைக்கு கோர்ட்டுக்கு வரலாம். டேக் இட் யுவர் ஓன் டைம். யூ ஆர் கிவ் மீ எ டைம். என்னடா இது ராமாயணமா? இன்று போய் நாளை வாவென சொல்வதற்கு ஐ நோ மை டைம். யுவர் ஆனர், என்னால் எந்த நேரத்திலும் எந்த சாட்சியும் விசாரிக்க முடியும். சாட்சி வரலாம். மிஸ்டர் கல்யாணம், குற்றம் சாத்தப்பட்டுள்ள மோகன்தாஸ் உனக்கு தெரியுமா? கல்பனாவுக்கு பாலிசி எடுத்தது நீங்க தானே? கல்பனானுடைய பாலிசி அமௌண்ட் எவ்வளவு? அந்த 1,00,000 ரூபாவுக்கு சரின்னு சம்மதிச்சது கல்பனாவா மோகன்தாஸா? நீங்க மோகன்தாஸுக்கு ஏதாவது கமிஷன்? மிஸ்டர் கல்யாணம், லைஃப் இன்சூரன்ஸ் சட்டப்படி பாலிசி எடுக்கக்கூடிய நபர் பூர்ண ஆரோக்கியத்தோடு இருக்காரா இல்லையான்னு ஆத்தரைஸ் டாக்டர் ஒருவர் எக்ஸாம் பண்ணி சர்டிஃபை பண்ணணும் இல்லையா? 1,00,000 ரூபாய்க்கு எப்படி? மார்க் திஸ் யுவர் ஆனர். கல்பனாவுக்கு காக்கா வளர்ப்பு இருக்குன்னு சொன்னது பொய். இவருடைய வாக்மூலம் படி பார்த்தா கல்பனா பூரண ஆரோக்கியமானவர். அவளுடைய சாவு தற்செயலா நடந்ததில்லை. இது வேணும்னு செய்த மர்டர். கல்பனாவை 1,00,000க்கு பாலிசி எடுக்க சொன்னது மோகன்தாஸ். மிஸ்டர் கல்யாணம் மூலமா அது தனக்கு சாதகமாக்கி விட்டது மோகன்தாஸ். அந்த 1,00,000 ரூபாய் பாலிசிக்கு அசைந்தது மோகன்தாஸ். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், என் கால் கிளாரிஃபிகேஷனுக்கு இவர் பர்மிஷன். ஏண்டா அபிஷ்டு, அதெல்லாம் உண்மையா? ஏண்டா அந்த இன்சூரன்ஸ் பத்தி என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? இது சாதாரண விஷயமா என்ன? யுவர் ஆனர், நோ கொஸ்டின்ஸ்.